பொதுவாகவே ரிஷப ராசிக்காரர்கள் என்பவர்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மை என்ற சொல்லுக்கு உயிரூட்டும் மனிதர்கள். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு உறுதி இருக்கும். எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு பொறுப்பு இருக்கும். நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு நம்பிக்கை பதிந்திருக்கும். உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் நேரங்களில் தங்கள் அடிப்படை குணங்களை விட்டுவிடாமல் உறுதியான பாதையில் பயணிப்பதே ரிஷப ராசிக்காரர்களின் பெருமை. பிறர் தடுமாடும் இடங்களில் இவர்கள் நிதானமாக நின்று சூழ்நிலைகளை அளந்து பார்த்து முடிவெடுப்பார்கள். அந்த நிதானமே அவர்களின் வாழ்க்கையை மென்மையாகவும் பாதுகாப்பாகவும் நீடித்ததாகவும் மாற்றுகிறது. ரிஷப ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சிறப்பு அவர்களின் அளவற்ற பொறுமை. அவசரத்தில் எதையும் இழக்க விரும்பாத இந்த மனப்பான்மை வாழ்க்கையில் அவர்களை பலமுறை காப்பாற்றி இருக்கும். இன்று கிடைக்கவில்லை என்றால் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் ஆழமாக பதிந்திருக்கும். அதனால்தான் அவர்கள் அடையும் வெற்றி மெதுவாக வந்தாலும் அது மிகவும் உறுதியானதாகவே இருக்கும். ஒருமுறை உயரத்தை அடைந்தால் அதை இழக்காமல் காத்து கொள்ளும் திறன் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உண்டு. இந்த பொறுமை அவர்களை குடும்பத்திலும் சமூகத்திலும் தொழிலிலும் நம்பிக்கையின் அடையாளமாக மாற்றி ரிஷப ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் அவர்களின் உள்ளுக்குள் ஒரு ஆழமான உறுதி குடியிருக்கும். தேவையற்ற வாக்குவாதங்கள், சத்தமான வெளிப்பாடுகள் ஆகியவற்றில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வந்துவிட்டால் அதற்காக கடைசி வரை நிற்பார்கள். அந்த நிலைப்பாடு ஒரு சில நேரங்களில் பிடிவாதம் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது அவர்களின் உள்ளார்ந்த உறுதியின் வெளிப்பாடு. வாழ்க்கை அவர்களை சோதிக்கும் போது அந்த அமைதியான உறுதியே அவர்களை தாங்கி நிறுத்தும். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையின் வசதிகளையும் சுகங்களையும் மதிக்கும் மனிதர்கள். ஆனால் அது வீண் ஆடம்பரமாக மாறாது. அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை அறிவுடன் பயன்படுத்துவார்கள். தரமான வாழ்க்கையை விரும்புவார்கள். ஆனால் தேவையற்ற செலவுகளில் சிக்க மாட்டார்கள். அழகு, கலை, இசை, இயற்கை போன்றவற்றில் அவர்களுக்கு இயல்பான ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பே அவர்களின் வாழ்க்கையை சற்று மென்மையாகவும் ரசிக்கத்தக்கதாகவும் மாற்றும். ரிஷபராசிக்காரர்கள் உறவுகளை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள். நம்பிக்கை வைத்தால் முழுமையாக நம்புவார்கள். குடும்பம், நண்பர்கள், வாழ்க்கை துணை ஆகியோருக்காக அவர்கள் செய்யும் தியாகங்கள் வெளியில் பெரிதாக தெரியாமல் போகலாம். ஆனால் அந்த தியாகங்களே உறவுகளை நீண்ட நாளம் நிலைத்திருக்க செய்யும். சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக வெளிப்படுத்தாததால் புரியாமல் போகலாம். ஆனால் காலப்போக்கில் அவர்களின் உண்மை அக்கறை அனைவருக்கும் தெளிவாகும். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி ஒரு வேகமான பாய்ச்சலாக வராது. அது மெதுவாக அடுக்கடுக்காக உறுதியுடன் கட்டப்படும். இளமையில் சற்று தாமதம், சோதனை, காத்திருப்பு இருந்தாலும் அந்த காலமே அவர்களை மனதளவில் வலிமையாக்கும். ஒரு நாள் அவர்கள் அடையும் நிலை பிறருக்கு பொறாமையாக அல்ல, வியப்பாக இருக்கும். காரணம், அந்த உயரம் கஷ்டப்பட்டாலும் பொறுமையாலும் நேர்மையாலும் கட்டப்பட்டிருக்கும். மேலும் ரிஷபராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு நிலையான தூணை போல இருப்பார்கள். அவசர முடிவுகள், தேவையற்ற ஆபத்துகள், கணக்கில்லா மாற்றங்கள் ஆகியவற்றில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். ஒரே துறையில் நீண்ட காலம் உழைத்து அதில் நிபுணத்துவம் அடைவதே அவர்களின் இயல்பு. மேலதிகாரிகள் இவர்களை விரும்புவது காரணமின்றி அல்ல, ஒப்படைத்த பொறுப்பை குறையில்லாமல் நிறைவேற்றும் அந்த மனப்பான்மைதான் தொழிலில் உயர்வு தாமதமாக வந்தாலும் வந்தவுடன் அது உறுதியானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் பணத்தை ஒரு சுகபோக பொருளாக மட்டும் பார்க்க மாட்டார்கள், பாதுகாப்பாகவும் எதிர்கால அடித்தளமாகவும் பார்க்கிறார்கள். சேமிப்பு, முதலீடு, நிலம், தங்கம் போன்றவற்றில் அவர்களுக்கு இயல்பான ஈர்ப்பு இருக்கும். இளமையில் சற்று கஷ்டப்பட்டாலும் காலம் செல்ல செல்ல அவர்கள் சேர்த்த செல்வம் அவர்களுக்கு நிம்மதியை வழங்கும். திடீர் லாபங்களை விட மெதுவாக பெருகும் செல்வமே அவர்களுக்கு விருப்பம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் என்பது சத்தமில்லாத அனுபவம். அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். ஆனால் நம்பிக்கை அவர்களின் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கும். இயற்கையோடு இணைந்து இருப்பது, அமைதியான இடங்களில் நேரம் செலவிடுவது மனதை சமநிலைப்படுத்தும். இந்த ஆன்மீக பக்கம் அவர்களின் பொறுமைகளையும் மன உறுதிகளையும் மேலும் வலுப்படுத்தும். அதே போல வாழ்க்கை ரிஷபராசிக்காரர்களை சோதிக்கும் போது அவர்கள் உடைந்து போக மாட்டார்கள். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் தீர்க்கமான முடிவுகள் உருவாகும். சிலர் அவர்களை மென்மையானவர்கள் என்று நினைத்தாலும் அந்த மென்மையின் உள்ளே இருக்கும் வலிமையான சோதனை காலங்களில்தான் உலகம் உணரும். அவர்கள் ஒருமுறை தீர்மானித்தால் அந்த முடிவை மாற்ற வைப்பது எளிதல்ல. ரிஷபராசிக்காரர்கள் சமூகத்தில் அதிகமாக வெளிப்பட விரும்ப மாட்டார்கள். ஆனால் அவர்களின் நம்பகத்தன்மை, நேர்மை, நிலைத்த தன்மை ஆகியவை அவர்களுக்கு இயல்பாகவே மரியாதைகளை தேடித்தரும். பெரிய பதவிகளோ சத்தமில்லாத புகழோ இல்லாவிட்டாலும் இந்த மனிதரை நம்பலாம் என்ற பெயர் அவர்களுக்கு உரியது. அந்த பெயரே அவர்களின் மிகப்பெரிய சொத்து. வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் ரிஷபராசிக்காரர்கள் அமைதியான நிறைவை அடைவார்கள். அவர்கள் திரும்பி பார்க்கும் போது பெரிய சாதனைகள் குறைவாக தோன்றினாலும் நிலையான வாழ்க்கை, உறுதியான உறவுகள், மன நிம்மதி ஆகியவை பெருமையாக தெரியும். அந்த அமைதியான திருப்தியே ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி.
மேலும் ரிஷபராசிக்காரர்கள் அன்பை வார்த்தைகளால் அலங்கரிப்பவர்கள் அல்ல, செயல்களால் நிரூபிப்பவர்கள். அவர்கள் நேசித்தால் அந்த நேசம் காலம் கடந்து மாறாது. உறவுகளில் அவசரம் இல்லை, சுயநலம் இல்லை, நிலையற்ற உணர்ச்சிகளும் இல்லை. வாழ்க்கை துணையிடம் அவர்கள் காட்டும் அக்கறை வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் பாதுகாப்பாகவும் உறுதியானதாகவும் இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதால் புரியாமல் போகலாம். ஆனால் காலப்போக்கில் இவர்கள் இருப்பதே ஒரு நிம்மதி என்று உணர வைப்பார்கள். மேலும் ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக செய்யும் தியாகங்கள் பெரும்பாலும் வெளியில் தெரியாது. தங்களின் விருப்பங்களை ஒதுக்கி வைத்து குடும்பத்தின் தேவைகளை முதன்மைப்படுத்தும் அந்த மனப்பான்மை அவர்களுக்கு உரியது. பெற்றோர், பிள்ளைகள், உறவினர் என அனைவரின் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையும் அவர்கள் மனதில் வைத்துக் கொள்வார்கள். குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் அதை கூச்சலோடு அல்ல, அமைதியாக தீர்க்க முயல்வார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு வயது கூடுவது சுமையாக அல்ல, ஒரு வரமாக மாறும். அனுபவம் கூட கூட அவர்கள் மேலும் நிதானமாகவும் தெளிவாகவும் மாறுவார்கள். இளமையில் கிடைக்காத சில விஷயங்கள் பின்னாளில் எளிதாக கிடைக்கும். அந்த மாற்றங்களை அவர்கள் அவசரப்படுத்த மாட்டார்கள். நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருப்பார்கள். வாழ்க்கையை ரசிப்பதில் ரிஷபராசிக்காரர்கள் வல்லவர்கள். நல்ல உணவு, நல்ல உடை, அமைதியான வீடு, அழகான சூழல், இவை அவர்களுக்கு மனநிறைவை தரும். ஆனால் இந்த ரசிப்பு ஒருபோதும் எல்லை மீறாது. சுகத்தையும் கட்டுப்பாட்டையும் சமநிலைப்படுத்தும் அந்த திறனே அவர்களின் வாழ்க்கையை நீண்ட காலம் நிம்மதியாக வைத்திருக்கும். வாழ்க்கை ரிஷபராசிக்காரர்களை சில நேரங்களில் கடுமையாக சோதிக்கும். ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை உடைக்காது. மென்மையாக இருந்த அவர்களை உள்ளுக்குள் மேலும் உறுதியாக மாற்றும். இழப்புகள் வந்தாலும் அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். அந்த எழுச்சி வேகமாக இல்லாவிட்டாலும் அது நீடித்ததாகவே இருக்கும். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களின் உண்மை மதிப்பு உடனடியாக அனைவருக்கும் புரியாது. ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் காட்டிய பொறுமை, நேர்மை, நிலைத்தன்மை ஆகியவை அனைவருக்கும் தெளிவாகும். அப்போது அவர்கள் பெரிதாக பேச வேண்டியதில்லை. அவர்களின் வாழ்க்கையே அவர்களுக்கு புகழ்பெற்ற அறிமுகமாக மாறும். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உச்சம் என்பது ஒரே ஒரு தருணமாக வராது. அது மெதுவாக விரியும் காலகட்டமாக இருக்கும். இளமையில் அவர்கள் செய்த சிறு சேமிப்புகள், பொறுமையான முடிவுகள், உறுதியான உழைப்புகள், இவை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஒரே நேரத்தில் பலனளிக்க தொடங்கும். அப்போது அவர்கள் அடையும் உயர்வு சத்தமில்லாமல் வரும். ஆனால் அதன் தாக்கம் ஆழமாக இருக்கும். அவர்கள் நின்ற இடம் நிலையாக இருக்கும். அந்த நிலை அவர்களுக்கு மன நிம்மதிகளையும் சமூக மரியாதைகளையும் சேர்த்து தரும். ரிஷபராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையை ஒரு பயணமாக அல்ல, ஒரு அடித்தளமாக கருதுவார்கள். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து கட்டும் வாழ்க்கை மெதுவாக வளர்ந்தாலும் அது உறுதியானதாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவற்றை அமைதியாக பேசி தீர்க்க முயல்வார்கள். ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாக இருக்கும் அந்த உறவுதான் அவர்களின் உண்மையான பலம். பண விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு காலம் ஒரு தேர்வாளராகவும் இறுதியில் ஒரு பரிசளிப்பவராகவும் மாறுகிறது. இளமையில் அவர்கள் பொறுமையாக காத்திருந்த பல விஷயங்கள் ஒரு கட்டத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறத் தொடங்கும். அந்த நிறைவு திடீர் வெடிப்பாக அல்ல, உள்ளுக்குள் அமைதியாக மலரும், சந்தோஷமாக இருக்கும். நான் அவசரப்படாமல் காத்தது சரிதான் என்ற உறுதியான எண்ணம் அவர்களின் மனதை நிரப்பும். இந்த மன நிறைவுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி. மேலும் வயது கூட கூட ரிஷபராசிக்காரர்கள் வெறும் அனுபவம் கொண்ட மனிதர்களாக அல்ல, ஞானம் கொண்ட மனிதர்களாக மாறுவார்கள். அவர்கள் சொல்லும் ஆலோசனைகள் புத்தக அறிவிலிருந்து அல்ல, வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வரும். அதனால்தான் அவர்களின் வார்த்தைகள் ஒரு எடை இருக்கும். அதிகமாக பேசாமல் சரியான நேரத்தில் சொன்ன ஒரு வரி கூட பிறரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ரிஷபராசிக்காரர்களை பலர் பிடிவாதிகள் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது பிடிவாதம் அல்ல, தெளிவான நிலைப்பாடு. அவர்கள் ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வைத்தால் அதை எளிதில் மாற்ற மாட்டார்கள். காரணம், அந்த முடிவுக்கு பின்னால் அவர்கள் செய்த சிந்தனையும் அனுபவம் இருக்கும். இந்த நிலைப்பாடே அவர்களை வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளில் திசை மாறாமல் காப்பாற்றும். மேலும் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை வெளியில் பெரிதாக அலங்கரிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் அந்த எளிமையின் உள்ளே உண்மையான செல்வம் மறைந்திருக்கும். நம்பிக்கையான உறவுகள், மன நிம்மதி, நிலையான வாழ்க்கை இவையெல்லாம் பணத்தால் மட்டுமே வாங்க முடியாத செல்வங்கள். அவற்றை அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் மெதுவாக சேகரித்து வைத்திருப்பார்கள். ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் பெருமையை வெளிப்படுத்த மாட்டார்கள். சாதனைகள் இருந்தாலும் அதை சத்தமாக சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்களை நெருக்கமாக அறிந்தவர்கள் இந்த மனிதர் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் என்பதை நன்றாக உணர்வார்கள். அந்த மௌனமே பெருமையே அவர்களின் தனித்துவம். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை சொல்லும் ஒரே பாடம் இதுதான். மெதுவாக நடந்தாலும் உறுதியுடன் நடந்தால் வாழ்க்கை உன்னை கைவிடாது. அவர்கள் ஒரு வாழ்க்கை பாய்ச்சல் அல்ல, ஆனால் உறுதியான பயணம். அந்த பயணத்தின் முடிவில் கிடைக்கும் அமைதியும் நிறைவும் தான் ரிஷபராசிக்காரர்களின் உண்மையான அடையாளம்.
மேலும் ரிஷப ராசிக்காரர்களின் மன உறுதி கூச்சலோடு வெளிப்படாது. அது அமைதியாக ஆனால் ஆழமாக செயல்படும். பிரச்சனைகள் வந்தால் உடனே பதற்றமடையாமல் சூழ்நிலையை முழுமையாக புரிந்து கொண்டு தங்களுக்கு ஏற்ற தீர்வை மெதுவாக உருவாக்குவார்கள். இந்த அணுகுமுறை பல நேரங்களில் மற்றவர்களுக்கு தாமதமாக தோன்றினாலும் முடிவில் சரியான தீர்வாகவே மாறும். வாழ்க்கை அவர்களை அழுத்தும் போதெல்லாம் அந்த மென்மையான மன உறுதியே அவர்களை உடையாமல் காப்பாற்றும். 32ஆம் பேரம் நினைவுகள், பழக்கங்கள், பாரம்பரியத்தின் மதிப்பு. ரிஷபராசிக்காரர்கள் நினைவுகளையும் பழக்கங்களையும் பாரம்பரியத்தையும் மிக மதிப்பார்கள். சிறு விஷயங்களாக தோன்றும் பழக்கங்களே வாழ்க்கைக்கு நிலைத்த தன்மைகளை தரும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். குடும்ப வழக்கங்கள், பாரம்பரிய மதிப்புகள், பழைய நினைவுகள் இவை அவர்களுக்கு மன பாதுகாப்பாக மாறும். அந்த பாதுகாப்பு அவர்களை வாழ்க்கையின் பல மாற்றங்களை நிதானமாக ஏற்கச் செய்கிறது. மேலும் ரிஷபராசிக்காரர்கள் அழகை மேற்பரப்பாக பார்க்க மாட்டார்கள். இயற்கையின் நிறங்கள், இசையின் நுணுக்கங்கள், கலைக்குள் இருக்கும் அமைதி, இவற்றை அவர்கள் ஆழமாக ரசிப்பார்கள். அந்த ரசனை அவர்களின் மனதை மென்மையாக்கி வாழ்க்கையின் கடின தருணங்களிலும் சமநிலையை பேண உதவுகிறது. அழகை உணரும் இந்த ஆழ்ந்த பார்வையே அவர்களை உள்ளார்ந்த முறையில் செழிப்பாக்குகிறது. அதாவது ரிஷப ராசிக்கு உங்கள் யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறந்ததால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஆண்டின் தொடக்கத்திலேயே குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பணவரவு உண்டாகும். செல்வாக்குகள் கூடும். எங்கே சென்றாலும் இந்த ஆண்டு ஜெயித்து காட்டுவீர்கள். பாதியில் நின்று போன விஷயங்களை இந்த வருடத்தில் விரைவில் முடிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. தொழிலில் முதலீடு செய்பவர்களுக்கு திடீரென வருமானங்கள் அதிகரிக்கும். இந்த வருடம் பிறக்கும் போது உங்களுக்கு பக்கபலமாக சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தொலைநோக்கு சிந்தனையுடன் இந்த ஆண்டு முதலீடு செய்வீர்கள். வீடு, மனை, சொத்துக்கள் வாங்கும் யோகங்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் செவ்வாய் மறைந்திருக்கும் நேரத்தில் புத்தாண்டு பிறந்துள்ளதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதங்களில் சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். பழைய வண்டி வாகனங்களை வாங்கும் போது அந்த வண்டி மீது கோர்ட் கேஸ் உள்ளது என்பதை விசாரித்து பார்த்துவிட்டு நன்மைகளை தரும். முடிந்தவரை புதிய வண்டிகள் வாங்குவது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகங்கள் உண்டாகும். இந்த மாதம் குடும்பத்தில் மகள்களுக்கு திருமணம் யோகம் உண்டாகும். உங்களுக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் இருப்பதால் பழைய வீட்டை கொடுத்துவிட்டு புதிய வீடு வாங்கும் யோகங்கள் உள்ளது. ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கும் வீட்டு மனையில் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யும் யோகங்கள் உள்ளது. குரு பகவான் இந்த மாதத்தில் டிசம்பர் மாதம் வரை சுமாராகத்தான் இருந்தார். ஆனால் அதனால் பணம் கொடுத்து அடுத்த ஆண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார். இறக்கப்பட்டு ஏமாறாமல் இருப்பதும் நல்லது. புதிய அறிமுகத்துடன் மிகுந்த கவனம் தேவை. புதிதாக அறிமுகமாகும் நபர்களை புகழ்ந்து பேசுபவர்களை நம்பாமல் இருப்பதும் நல்லது. வியாபாரம் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு லாபகரமானதாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் யோகம் உள்ளது. உத்தியோகத்தில் மே மாதத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். மிகப்பெரிய வெற்றிகளை தரும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சிவன் வழிபாடு ஏற்றத்தை தரும். திருவாசகம் படிப்பது ஏற்றத்தை தரும். பிரதோஷ விரதம் இருந்தால் மேலும் நன்மைகள் கிடைக்கும். பார்வையற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தானம் அளிப்பது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். பேரிச்சம்பளம் தானமாக கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். மகிழ்ச்சிகள் பொங்கும். முழு சுபகரங்கள் எனும் புதனும் சுக்கிரனும் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை உருவாக்குகின்றன. காசு, பணம், சந்தோஷம், உல்லாசம் என மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். சூப்பரான மாதம். நிறைய பயணங்களை மேற்கொள்வீர்கள். வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவருக்கு பரிசு கொடுப்பது, மனைவிக்கு பரிசு கொடுப்பது என மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் குரு வீட்டில் சேர்ந்திருக்கிறார். அடிவயிறு, கழிவு பாதை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சனியின் பார்வை, செவ்வாய் பார்வை இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் பிரச்சனை இருப்பதால் நண்பர்களால் இடையூறுகள் ஏற்படும். நண்பர்களையும் மூத்தவர்களையும் தூரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பாட்டி தாத்தாவின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. வியாபாரம் நன்றாக இருக்கும். சந்தோஷங்கள் ஏற்படும். உடம்பு பிட்டாக இருக்கும். இந்த மாதம் முழுக்க முழுக்க நிறைய ஏற்றங்களை கொடுக்கும். தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. பைரவர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுமன் வழிபாடு நன்மைகளை தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளுடன் தாக்கத்தை தவிர்ப்பதும் நல்லது. தனிப்பட்ட முறையில் சிறு வாக்குவாதங்கள் கூட சங்கடத்தை ஏற்படுத்தும். சட்டவிரோதமானவர்களின் நிழல் கூட படாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்தில், வியாபாரம், படிப்பு, பழக்க வழக்கம், வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. அனுமன் சாலிசா கேட்பது மேன்மைகளை தரும். அதேபோல் சிவன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் நபர்களுடன் பழகுவதை தவிர்ப்பதும் நல்லது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், பயணங்களில் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் ஆவேசப்பட்டு பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது. கூட இருப்பவர்கள் செய்யும் பிரச்சனைகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. தொழிலுக்கு உண்டான அமைப்பு மிகப்பெரிய
மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கைகளையும் ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றிகளை தரும். தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பதும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எடுக்கும் முடிவுகள் வேகமாக இருக்காது. ஆனால் அவை நீண்ட காலத்தில் பலன் தரும். அவசரத்தில் எடுத்த ஒரு முடிவு வாழ்க்கையை குழப்பும் என்பதை அவர்கள் அனுபவத்தால் அடைந்திருப்பார்கள். அதனால்தான் அவர்கள் ஒருமுறை முடிவு எடுத்தால் அது வாழ்க்கையின் பல கட்டங்களிலும் உதவும் அடித்தளமாக மாறும். பலர் வாழ்க்கையை ஓட்டமாக ஓடி கடந்து விடும் போது ரிஷபராசிக்காரர்கள் அதை ரசித்து வாழத் தெரிந்தவர்கள். சிறிய சந்தோஷங்கள், அமைதியான தருணங்கள், நம்பிக்கையான உறவுகள், இவற்றை அவர்கள் மனதார ரசிப்பார்கள். இந்த ரசிப்பே அவர்களின் வாழ்க்கையை வெளியில் பெரியதாக தெரியாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் மிகச் செழிப்பாக மாற்றுகிறது. ஏனென்றால் ரிஷபராசி மற்றும் லக்னத்தினருக்கு இந்த மாதம் பல மாற்றங்களை நிகழ்த்தப் போகிறது. உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அங்கு அவர் 12ஆம் வீட்டு அதிபதியுடன் அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் 4 கிரகங்களின் சேர்க்கை உள்ளது. இதனால் நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும். உங்களின் பெயர், புகழ், அந்தஸ்து உயரப் போகிறது. தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். வீடு, நிலம் வாங்க நினைத்தவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான வழி பிறக்கும். சொத்துக்களில் இருந்த தடைகள் நீங்கும். சத்தமே இல்லாமல் பல நல்ல பலன்கள் அடுத்தடுத்து வீட்டு வாசல் கதவை தட்டும். 11வது இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளார். அதனால் உத்தியோகம், தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் பல மடங்கு அதிகரிக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சகஜமாக சமாளிப்பீர்கள். வீட்டில் இடமாற்றம் நிச்சயம் உண்டு. நீண்ட காலமாக திட்டமிட்டு வீடு புனரமைப்பு பணி செய்வீர்கள். தொட்டது எல்லாமே துலங்கும். புதிய கடன் தொடக்கம். புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. முதலீடுகளில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். அதே போல இந்த மாதம் கவனமாக இருப்பதும் நல்லது. வேலைப்பளு அதிகரிக்கும். உங்களின் வார்த்தைகளை வைத்தே உங்களை மடக்கி பிடிப்பார்கள். அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் ரகசியம் கடைபிடிப்பது மிகவும் முக்கியம். வீட்டு அருகில் உள்ள முருகன் கோவில் சென்று வழிபடுவது நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷபராசிக்காரர்கள் மாற்றங்களை எதிர்க்கிறார்கள் என்று பலர் நினைப்பார்கள். உண்மையில் அவர்கள் மாற்றத்தை மறுப்பதில்லை. அதில் புரிந்து கொள்ள ஒரு நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள். திடீரென திசை மாறாமல் மாற்றத்தின் நல்லது கெட்டது அனைத்தையும் எடை போட்டு பார்த்த பிறகே அதை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த மெதுவான அணுகுமுறையே அவர்களை பெரிய தவறுகளிலிருந்து காப்பாற்றும். ஒரு முறை மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் அதில் முழுமையாக கலந்து கொண்டு அதை வெற்றியாக மாற்றுவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் ஒருவரை நம்புவதற்கு நேரம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை உருவான பிறகு அதை எளிதில் உடைக்க மாட்டார்கள். நண்பராக இருந்தாலும், வாழ்க்கை துணையாக இருந்தாலும், பணியில் இணைந்தவராக இருந்தாலும் நம்பிக்கை வைத்தவர்களை கடின நேரங்களில் கைவிடாத குணம் அவர்களுக்கே உரியது. அந்த குணமே அவர்களை நம்பிக்கைக்கூடிய மனிதர் என்ற அடையாளத்துடன் சமூகத்தில் நிலைநிறுத்துகிறது. பலருக்கு உழைப்பு ஒரு சுமையாக தோன்றும். ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உழைப்பு ஒரு இயல்பான நடை. அவர்கள் செய்யும் வேளையில் ஒரு திருப்தியை உணர்வார்கள். மெதுவாக இருந்தாலும் முழுமையாக செய்வதே அவர்களின் பழக்கம். அந்த முழுமைதான் அவர்கள் செய்த வேலைகளுக்கு தரமும் மதிப்பும் சேர்கிறது. ரிஷபராசிக்காரருடன் இருப்பவர்களுக்கு ஒரு விசேஷமான பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். இவர் இருக்கிறார் என்ற எண்ணமே ஒரு தைரியமாக மாறும். அவர்கள் பெரிய வார்த்தைகள் பேசாமல், பெரிய வாக்குறுதிகள் கொடுக்காமல் தங்களின் இருப்பினாலே அந்த நிம்மதியை வழங்குவார்கள். இந்த குணமே அவர்களை குடும்பத்திலும் நட்பு வட்டத்திலும் முக்கிய இடத்தில் வைத்திருக்கும். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மென்மையான இசை போல. அதில் வேகமான சத்தமில்லை. ஆனால் நீண்ட நேரம் கேட்டாலும் சலிப்படையாத ஆழம் இருக்கும். அவர்கள் வாழ்க்கை சொல்லும் செய்தி தெளிவானது. நிலைத்தன்மை இருந்தால் வாழ்க்கை நிச்சயம் இனிமையாகும். அந்த இனிமையே ரிஷபராசிக்காரர்களின் உண்மையான அடையாளம். அது மட்டுமில்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் ஒரே நாளில் பெரிய வெற்றி அடைவார்கள் என்று நினைக்கக்கூடாது. ஆனால் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் மெதுவாக பெருகி காலம் சென்றால் பெரிய பலனாக மாறும். நாள்பட்ட ஒழுக்கமும் நேர்மையும் பொறுமையும் அவர்களை மீற முடியாத உயரத்திற்கு கொண்டு செல்லும். வாழ்க்கையில் சில தடைகள் வந்தாலும் அவர்களின் அமைதியான செயல்திறன் அந்த தடைகளை மெதுவாக ஒழிக்கும். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். வெளியிடம், தொழில், பிள்ளைகள் விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் ஏற்றம் பெறுவீர்கள். சுபகாரியத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். முதலீடுகள் உண்டாகும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இழுபறியாக இருக்கும் விஷயங்கள் இனி அடுத்தடுத்து நடக்கும். யோகங்கள் உண்டாகும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட மாதங்கள் இருந்த சிக்கல்கள் திடீரென மாறும். குருவின் பார்வை பெரிய நம்பிக்கைகளையும் யோகத்தையும் ஏற்படுத்தும். பிசிஓடி, வயிறு பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இன்மை தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் போலீஸ், இராணுவம், இன்கம் டேக்ஸ் துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. தந்தையின் ஆரோக்கியம், உங்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். புதிய கோட்பாடுகள், புதிய எண்ணங்கள் அனைத்தும் தோன்றும்.
நிலம், மணல், ஜல்லி, ரியல் எஸ்டேட் தொழிலில் இறங்கினால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். மருத்துவர்களுக்கு கெமிக்கல் துறைகள் நன்றாக இருக்கும். ஆண்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும். உறவு முறையில் கோபதாபங்களை தவிர்ப்பதும் நல்லது. உத்தியோகம் ரீதியாக எடுக்கும் முடிவுகள், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். சந்தோஷமும் பொருளாதாரமும் 85% நன்றாக இருக்கும். முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது நன்மைகளை தரும். சனிக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நன்மைகளை தரும். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்கள் உறவுகளை குறைவாக பேசுவார்கள். ஆனால் நடத்தை மூலம் உறுதியாக காட்டுவார்கள். உறவுகளில் அவசரம் இல்லை, சுயநலம் இல்லை. நண்பர்கள், குடும்பம், வாழ்க்கை துணை ஆகியோருக்கான அக்கறை வெளியில் பெரிதாக தெரியாமல் போகலாம். ஆனால் காலப்போக்கில் அது நிச்சயம் வெளிப்படும். இந்த நிலையான நம்பிக்கை அவர்களை அனைவரி நம்பிக்கைக்கூடிய மனிதர்களாக மாற்றும். பணத்தை ரிஷபராசிக்காரர்கள் வீணாக்க மாட்டார்கள். முதலீடுகள், சேமிப்புகள், நிலம், சொத்துக்கள், ஆள் இவற்றில் அவர்கள் பாதுகாப்பான வழிகளையே தேர்வு செய்வார்கள். இளமையில் சற்று சிக்கலாக இருந்தாலும் காலப்போக்கில் அந்த செல்வம் நிலைத்த நிம்மதிகளை தரும். திடீர் லாபங்கள் அவர்களை கவராது. நீண்ட கால பாதுகாப்பு அவர்களுக்கு முக்கியம். மன அழுத்தம் வந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். அமைதியாக நிலைகளை ஆய்வு செய்து சிறிய நடவடிக்கைகள் மூலம் சமநிலை நிலைத்து நிற்பவர்கள். இந்த அமைதி அவர்களை விரைவான தீர்ப்புகளோடு, நிலையான தீர்வுகளோடு முன்னேற செய்கிறது. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கை சொல்லும் பாடம் நிலைத்த முயற்சி, உறுதியான மனநிலை, பொறுமை. இதுவே உண்மையான வெற்றி. அவர்கள் வாழ்க்கை ஓர் மெதுவான ஆனால் நிலையான பயணம். அந்த பயணத்தின் முடிவில் கிடைக்கும் அமைதி அவர்களின் உண்மையான அடையாளம். சரி, உங்கள் ராசிக்கான அடுத்த மாத அதிர்ஷ்ட பலனை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லதே உங்களை தேடி வரும்.